வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், டீன் ஆம்பரஸ் 3 பேர் சேர்ந்து தான் ஷீல்டு. அது திருப்பி உருவாகிறது கஷ்டம். உருவாகலாம், உருவாகாமலையும் போகலாம். சரி, இப்போ ஓடிஎம் டீம் இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ராய்ஸ்கி கூட சேர்ந்து பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு ஷீல்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா ஜேக்கப் ஹார்ட்டுடைய பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறாரு, முழுக்க பிளட் லைன் செக்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜிக்கு முதலாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமனு, செத்து, டீன் ஆம்பரோஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்தா த ஷீல்ட். கரெக்டு தானே? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீம் தான். கடைசியாக சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் மோதும் போது லாஸ்ட் ஒன் டான்ஸ் பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த ஷீல்டு சிம்பிளை காட்டியிருப்பாங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் ரோமனும் செத்தும் சண்டை போடுவாருங்கிற டவுட்டு. இன்னும் 3 வருஷத்தில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு செத் ராலின்ஸ் நிற்கிறாரு. நான் இன்னொரு 5 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. 2 பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் லாஸ்ட் ஒன் டைமை நம்ம பார்த்துட்டோம். டீன் ஆம்பரஸ் வருவாரா அப்படிங்கிறது தெரில. இந்த மாதிரி ஒரு டீமை எப்படியாவது நம்ம நியூ இயரால் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா துடிக்கிறாரு, ரணக்கிறாரு. நடந்த பாதி இல்லை. அதாவது ஷீல்டை உருவாக்கின வின்ஸ் மேக்மேனே ரெட்டர் புஷன் டீமை உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா வைட் சிக்ஸை உருவாக்குனாரு. எல்லாத்தையும் உருவாக்கியும் கடைசியில் நொட்டிட்டு தான் போச்சு. ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி வரல. கரெக்டு தானே? ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து அப்படி இல்லை, நம்ம எப்படியாவது ஒன்று உருவாக்கணும்னு முக்கிட்டு இருக்கிறாரு. வரமாட்டுக்குது. அதாவது நான் சொல்கிறது ஷீல்டு, புதிய ஷீல்டு சொன்னேன், வரமாட்டுக்குது. இப்போ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஹிண்டிங்காக ஓடிஎம் டீம் மற்றும் 2 வாரத்துக்கு முன்னாடி அடிபட்டுட்டு போனார் ராய்ஸ்கி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக உருவாக்கியிருப்பாங்க. அதுலேயும் இந்த ஷீல்டோடைய ஃபினிஷரை ஓடிஎம் போட்டது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. ஆக்சுவலி ராய்ஸ்கியோடைய சிரிப்பு பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவர் உருவாக்கி இருக்கிற டீம் நல்லா இருக்குது. இந்த மனுஷனுக்கு ஹீல் கேரக்டர் தான் செட் ஆகும். அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்தா தெரியும் ஒரு நல்லவன் கெட்டவன். ராய்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது முரட்டுத்தனமான ஆளு இவர் ஹீல் கேரக்டருக்கு தான் செட் ஆவார்னு. ஆக்சுவலி ராய்ஸ்கி வந்து ஒரு சில விஷயங்களில் தப்பு பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வந்து அவர் பிளட் லைனை சேர்ந்த ஜிம்மி ஜே 2 பேருமே அட்டாக் பண்ணியிருப்பார். ஜிம்மி ஜே மேலே கையை வச்சா ரோமனுக்கு கோபம் வரும். கரெக்டு தானே? அதே நேரத்தில் சோலோஸுக்காவையும் அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஒரு அட்டாக் பண்ண வேண்டிய ஆள் ரோமனையும் ஜாக்கப்பையும். அவங்க 2 பேரை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே ஒன்று கவனிச்சிங்களா? இவங்க வந்து ஊசோஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா பிளட் லைன் கூட பக்கம் இருக்குது. ஓகே, தேவையே இல்லாமல் உலகநாதன் சோலோஸுக்காக இதுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணமும் இருக்குது. இதுக்கப்புறமா த ஷீல்டு அப்படிங்கிற டீம் வரப்போகிறது கிடையாது. ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், டீன் ஆம்பரோஸ் ஒரு மிகப்பெரிய இமயம். இவங்க 3 பேருமே ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய டாப் 1 பிளேயராக இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒருத்தங்க இணையாக வர முடியாது தான். பட் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ஒரு ஆர்டரை ஜேக்கப் ஹார்ட்டிட்ட சொல்லியிருப்பார், ராய்ஸ்கி கதையை முடிஞ்சிருன்னு. ரோமன் ரெயின்ஸ் சொன்னார் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கி ராவுடைய மெயின் ஈவெண்ட்டில் அடினாடி யோப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சோலோஸுக்காவா ஒரு சில ரெஸ்லர்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே வெண்ணெய் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய வாயிலிருந்து ரத்தத்தை எடுத்திருப்பார். அது எதுக்காக? ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்னைக்கு வந்து இவன் கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரோமன் ரெயின்ஸோடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு ராய்ஸ்கியோடைய கதையை முடிச்சிருப்பார். நமக்கே தெரியும் அந்த சென்சார் பண்ணுற அளவுக்கு ராய்ஸ்கியோடைய வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரி இருந்திருக்கும். எல்லாம் பீடாக தான், எல்லாம் ஏமாத்து வேலை தான் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு கொடூரமான ஒரு பிளேயர். அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் சொன்னதுனால தான் ஜேக்கப் ஹார்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ராய்ஸ்கி வந்த உடனே ரோமன் ரெயின்ஸை வம்பழுத்திருக்கணும், அல்லது அவர் வந்து ஜேக்கப் ஹார்ட்டுக்கிட்டே போயிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக வந்து மாறி ஊசோஸ் பக்கமோ அதே மாதிரி எல்ஏ நைட் பக்கமோ சோலோஸுக்காவை பக்கம் போயிருக்காருன்னா இதில் ஒரு பாதி காரணம் இருக்குது, பாதி காரணமே இல்லை. முதலாவது அவர் வந்து சோலோஸுக்காவை அட்டாக் பண்ணுறதுக்காக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலோஸுக்காவை வந்து பிளட் லைனுக்கு எதிராக தவிச்சிட்டு கிடந்தார், எல்ஏ நைட்டும் தவிச்சிக்கிட்டு இருந்தார். இதில் சம்மந்தமே இல்லாத பிளேயர்னால் ராய்ஸ்கி தான். ஆனால் தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சோலோஸுக்காவா அவன் பிளட் லைனில் மாட்டிக்கிட்டு பாடாப்பட்டுட்டு கிடக்கிறான், எல்ஏ நைட்டும் பாடாப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராய்ஸ்கி சம்மர்ஸ்லாமில் மேட்சுக்காக அக்செப்ட் பண்ணியிருந்தார். அதில் சோலோஸுக்காவா எல்ஏ நைட்டு வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணமே ராய்ஸ்கி தான். அதாவது உங்களுக்கு பிளட் லைனுக்குள்ள பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து பிளட் லைனை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை உபயோகப்படுத்தினாங்க. ஓகே, அவரும் வெற்றி பெற வச்சார். எதுக்கு? ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே. ஆனால் உண்மையிலேயே
ராய்ஸ்கி ஹெல்ப் பண்ண மாதிரி சோலோ சிக்காவும் எல்ஏ நைட்டும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஸ்டோரி லைன் பேஸ் படி ஹெல்ப் பண்ணலை. அன்றைக்கி ஜேக்கப் ஆட்டு இவர் வாயில் கையை விட்டு நெய்யை எடுத்துருப்பாரு, காப்பாற்றதுக்கு ஒரு பயம் வரல. அடிபட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு பயம் வரல. அன்றைக்கி எல்ஏ நைட்டு பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தார். சோலோ சிக்காவா வரவே இல்லை. இவர் அடி வாங்கும்போது வராத தன்னுடைய நண்பர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு டீம், ஏன்னா இவருக்கு சப்போர்ட்டிங்காக அவர் இருக்கார், ஓகே. அதே மாதிரி ஊசோஸுக்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் லைன் அப்படிங்கிற ஃபேமிலி இருக்குது. தனக்குன்னு சப்போர்ட்டிங்காக ஒரு டீம் இருக்கணும், ரோமனை எதிர்த்து நிற்கணும்னா ஒரு டீம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிஎம்மை கூட்டிகிட்டு வந்தார்ல, உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஆக்சுவலி காய்ஸ் இப்போ தான் ஸ்டோரி விறுன்னு இருக்குது. ரோமன் இந்த வாரம் நடந்து முடிச்ச மண்டே நைட்டாக வரல. ரோமன் இந்த வாரம் 1 ரூபா விட்டு 2 ரூபா விட்டு வரதே பெரிய விஷயம். முந்தியெல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசை ஒருக்கா வருவார். அதுக்கு இது எம்பிட்டோ பரவாயில்ல, கரெக்டு தானே மகளே. இப்போ ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக கண்டிப்பாக வருவார். அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக யார் செலக்ட் ஆகிறா? பெண்டா தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெண்டா அசகண்டா 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து மோதுவாங்க. சரி, இப்போ மேம்ஸ்டருக்கு வருவோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொன்னதெல்லாம் செஞ்ச ஜேக்கப் ஆட்டுவை விட்டு ஜிம்மிக்கும் ஜேக்கும் மாலையை போட்டு மரியாதை பண்ணியிருப்பார். ஜேக்கப்போடைய மனசு, அந்த குஞ்சி மனசு அப்படியே சதறி இருக்கும். சின்ன மனசு இல்லை, பிஞ்சி மனசு சதறி போயிருக்கும். அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரோமன் ரெயின்ஸ் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அடிப்பட்ட போது ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு, அதுக்கும் தெளிவான விளக்கத்தை சொல்லி ஆகணும். இதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், பிளட் லைனுக்குள்ளே என்ன பிரச்சனை வருதுன்னு. ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஜேக்கப் ஆட்டு வந்து இதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருப்பார். 2 முறை, அதாவது ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை எல்ஏ நைட் வரும்போது அட்டாக் பண்ணியிருப்பார், 2வது தடவை சோலோ சிக்காவா 2 தடவையும் அட்டாக் பண்ணும்போது ரோமன் என் பேச்சை கேட்காம அடிக்காத, அதனால தான் உன்னை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது என் பேச்சை கேட்காம அவங்களை அடிக்கக்கூடாது, சில மாதிரி அந்த இடத்துல நிற்கணும்னு ரோமன் சொன்னார். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் லாஸ்ட் வீக் வந்து எந்தவித பதிலும் சொல்லாமல் ஒரு மூலையில் சில மாதிரி நின்றுருப்பார் ஜேக்கப் ஆட்டு. அதாவது ரோமனை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் போன வாரம் வந்து ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் ஆட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் நான் எதுக்கடா ஹெல்ப் பண்ணணும், பிளட் லைன் ஓவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. நான் ரோமனை உங்களை விட அதிகமாக நேசிக்கிறேன், அது ரோமனுக்கு தெரியலை. ரோமனோட பேச்சை வந்து நான் கேட்கணும், ஏன்னா நான் வந்து ரோமன்கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா ரோமன்கிட்ட நான் சரண்டர் ஆகிட்டேன். ரோமனோட பேச்சை தான் நான் கேட்டு ஆகணும். ஸோ ரோமன் ரெயின்ஸோட பேச்சை கேட்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரோமன் தான் சொன்னால் எக்காரணத்தை கூட இந்த இடத்த விட்டு நீ அசையக்கூடாது, அவங்கள நீ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மி அண்ட் ஜூஸஸ் அதை மதிக்காமல் நான் பாடுறா ரோமன் எங்களை தான் பெருசாக மதிக்கிறான், அவனை மதிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். கோவத்தில் ஜேக்கப் ஆட்டு செதறி இருப்பார். இதுக்கான விளக்கமும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் தான் தெரியும். ஏன்னா ஜேக்கப் ஆட்டுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் தான் தெரியும். ரோமனுக்கு எதிராக மாற போகிறாரா, இல்லாட்டா ரோமன் கூடயே ரோமன் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜேக்கப் ஆட்டு பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஏற்றுக்க போகிறாரா அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு. ரோமன் ரெயின்ஸோடைய கோல்ட் ஆர்மில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதே இப்போ அந்த பிளட் லைன் தான். பிளட் லைன் ஸ்டோரியை வச்சு தான் மண்டே நைட்டாகவே நல்லா இருக்குது. அதாவது ரோமன் இல்லாட்டாலும் ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் கதையை வச்சு ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறாங்க. த கோல்டன் ஆர்மர் மேன் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி நல்லா இருக்குது. அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆட்டு கூட மோதி ஜேக்கப் ஆட்டு வீழ்த்தி தனக்கு கீழே ஆக்கி வச்சிருக்கிறாரு, தான் சொல்ல கேட்குற ஒரு நபராக ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஜேக்கப் ஆட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு, கேட்டுட்டும் இருப்பார். ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் தான் தொடர்ந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க போகிறாளா, இல்லாட்டா ரோமன் அந்த வெட்டு ஒன்று துண்டு வேண்டு நான் உன் டீம்லேருந்து நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு ரோமன் ரெயின்ஸையும் அட்டாக் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக பற்றி தான் தெரியும். சரி, பிளட் லைனோட செக்மெண்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அண்ட் மண்டே நைட்டாக சூப்பராக போயிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சனால விஷயம் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.